19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தேவன் இவன் திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கங்கள் பிதாவுமா இருக்கிற என் தேவனாகி கர்த்தாவே, அப்பா, இரக்கங்களின் பிதாவும் என் ஆறுதலின் தேவனா இருக்க எங்கள் தேவாதி தேவனே, அப்பா, உம்முடைய வார்த்தையை பேசுவதற்காக கொடுத்த இந்த கிருபைக்காக ஏசப்பாவுக்கு நன்றி ஏறெடுக்கிற தகப்பனே, அப்பா, நான் வெறுமையான பாத்திரமாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். என் தேவன் தாமே என்னை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அப்பா, கேட்கும் ஒவ்வொரு உள்ளங்களும் கிரியை செய்யபடியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிற பிதாவே, ஆமென். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது 7 வார்த்தைகளை பேசினார். அந்த 7 வார்த்தைகள்ல முதல் 3 வார்த்தைகள் பிறருக்காக பேசப்பட்ட வார்த்தைகள். அடுத்து கடைசி 3 பார்த்தீங்கன்னா அவருக்காக பேசின வார்த்தை தான். அதில் ஒன்று தான் தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை. அவருக்காக பேசப்பட்ட வார்த்தையை தான் உங்கள் முன் தியானிக்க வந்திருக்கிறேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது 5ஆம் வார்த்தையான தாகமாய் இருக்கிறேன் என்று தன் தவிப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது ஆத்தும தாகம் நிறைந்தவராக, தன் ஆத்துமாக்களை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுத்து சிலுவையில் பாடுபட்டு கொண்டிருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீர பிரகாரமான தாகம் ஏற்படுவது இயல்புதானே. அது கர்த்தருடைய படைப்பு அல்லவா? கண்டிப்பா அது எப்படி இருக்கும்? ஒரு தாகம் வந்திருக்கும். ஆனா இங்க பாருங்க, ஏன் என்று அது பார்க்கும் பொழுது, ஏன் இப்படி தாகம் வந்தது அவருக்கு அப்படி என்று பார்க்கும் பொழுது, அதாவது இரவு முழுவதுமே அவரை விசாரணைக்காக கொண்டு போறாங்க. அதாவது பல இடங்கள்ல கொண்டு போறாங்க விசாரணைக்காக. நம்ம கொஞ்ச நேரம் ஏதாவது நம்மளை கேட்டாலே நம்ம டென்ஷன் ஆகிடுவோம் இல்லையா? இரவு முழுவதுமே அவரை விசாரிக்கிறாங்க. முதலாவது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியனுடைய விசாரணை நடைபெறுகிறது இல்லையா? இரண்டாவதாக பார்க்குறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் பிலாத்துடைய விசாரணை நடைபெறுகிறது. முதலாவது பிரதான ஆசாரியருடைய விசாரணை, இரண்டாவது பிலாத்துடைய விசாரணை நடைபெறுகிறது. மூன்றாவது அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 13-25 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏரோதுவினால் உடைய விசாரணை நடைபெறுகிறது. அடுத்ததாக நான்காவது திரும்ப பிலாத்து என்ன பண்றாரா? விசாரிக்கிறார். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:13-25 நம்ம வாசிக்கும் பொழுது தெரியும், திரும்ப இரண்டாவது முறையும் பிலாத்து என்ன பண்றாரா? விசாரிக்கிறாரா. இந்த மாதிரி மாறி மாறி 4 முறைகள் விசாரணை செய்கிறாங்க. அதனால அதாவது பாருங்க, சமய தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகளுக்கு முன்பாக 4 இடங்கள்ல மாறி மாறி விசாரணை நடைபெறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அலக்கழிக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு பார சிலுவையை சுமந்து கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்கு சரீர தாகத்தோடு இருந்தாரா இல்லை ஆத்மா தாகத்தோடு இருந்தாரா என்று பலரும் இன்றைக்கும் வாதித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லவா? ஆனால் இயேசு ஆத்தும தாகத்தோடு மட்டும்தான் இருந்தார். ஆத்தும தாகம் நிறைந்தவராக மட்டும்தான் தன் பணியை அவர் என்ன பண்ணாரு? மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதாவது ஏறக்குறைய 15 மணி நேரம் மேலாக சித்திரவதைக்குள்ளான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சரீர பிரகாரமான தாகம் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அவர் என்ன பண்ண 15 மணி நேரம் அவர் அலக்கழிக்கப்படுறாங்க. பட்டு என்ன பண்றாரு? சரீர பிரகாரமான தாகம் நம்மளுக்கு கண்டிப்பா அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அதாவது பாருங்க, ஆனால் எந்த தாகத்தோடு இந்த வசனம் படிச்சோம் இல்லையா? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? அது எந்த தாகத்தோடு இந்த வசனத்தை சொன்னார் என்று நம்ம பார்க்கும் பொழுது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அதாவது சங்கீதம் 69:21 பாருங்களேன். அது யாராவது படிங்க. சங்கீதம் 69:21 வசனம்.
என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அதாவது நம்ம வேதத்தில் பார்த்துருக்கோமா, காடியை வந்து ஏசாப்பா கொடுத்தாங்க. அது அவர் குடிச்சாரான்னு யாருக்காவது நம்ம படிச்சிருக்கோமா? ஆனால் அவர் குடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. கடவுள் ஏசப்பா என்ன பண்ணல, அந்த காடி நிறைய தண்ணி அவர் என்ன பண்ணல, குடிக்கல. ஏன்னா அது எதுக்காக கொடுப்பாங்கன்னு தெரியுமா யாருக்காவது? காடி நிறைந்த தண்ணீரை எதுக்காக கொடுக்குறாங்க? அதாவது இந்த வலி அறியாமல் இருக்கணும். நமக்கு எப்படி ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நமக்கு என்ன பண்ணுறாங்க, அனுசையை கொடுக்குறாங்க இல்லையா? அதாவது நம்ம உடம்பு வந்து மரத்து போயிடும், வலி தெரியாமல், அது வேதனைகள் தெரியாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் அவருடைய வருகை அதற்காக அல்ல. அவர் என்ன பண்ணார், அதை குடிக்கல அவர். ஏன்னா அவருக்கு வந்து சரீர பிரகாரமான தாகம் இருந்தாலும் அந்த தாகம் வந்து குடிச்சா அவருக்கு என்ன பண்ணாது, நிறைவேறாது. அவருடைய தாகம் இயேசு கிறிஸ்துவுடைய குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் கூறியிருக்காங்க. அவருடைய தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை பற்றிய தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கூறியுள்ளார். அதாவது வேத வசனத்தின் மீது அவர் கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தை வந்து அவர் வசனத்தின் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் வசனத்தின் மீது அன்பு கொண்டவராக மட்டும்தான் இருந்தார். ஆகையால இந்த தலைப்பின் கீழாக 3 காரியங்களை நான் உங்க முன் விரைவாக வைக்க ஆசைப்படுகிறேன். அதாவது வேத வாக்கியங்களை அன்புடன் நிறைவேற்றினார். 3 இடங்களில் நிறைவேற்றியிருக்கிறார். அந்த 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, வேதனை நடுவில் வேத வாக்கியங்களை அன்புடன் நிறைவேற்றினார் பார்க்குறோம். அதாவது எப்படி, அதாவது பிரியமானவர்களே, நம்ம கொஞ்சம் பாருங்களேன், சுகவீனமாக இருப்போம், வாழ்க்கையில் சரீர பிரகாரமான உபத்திரவங்கள் வரும்பொழுதும் சரி, வேதனையான சூழ்நிலைகளும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், அநேகர் வேத வாசிப்பை நம்ம மறந்துடுறோம் இல்லையா? எனக்கு கூட பாருங்களேன், ஒரு 3 நாளாக எனக்கு வந்து கோல்டு ஃபீவராக தான் இருந்திருக்கு. 3 நாளாக இருந்துகிட்ருக்கு. என்னுடைய எண்ணம் முழுவதுமே அதில் தான் இருக்குது. ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னால் முடியலையே, அது என்ன பண்ணலாம். அதாவது அந்த நேரங்களில் நம்ம வேதத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, வாசிக்கிறது இல்லை. அநேகர் வேதத்தை வாசிக்க நம்ம மறந்துடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கடுமையான வேதனையின் மத்தியிலையும் என்ன பண்ணாரு, வேத வசனத்தை நேசித்து அதை நிறைவேற்ற என்ன பண்ணுறாரு, முற்படுகிறார்ன்றதை நம்ம பார்க்குறோம். எப்படியான ஒரு வேதனை பாருங்களேன். அதாவது ஒரு அடி அடித்தா கூட நம்ம தாங்கிடலான்னு சொல்லுவோம். ஆனால் வார்த்தைகளால் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய வேதனையை கொடுத்துருக்காங்க. அவருடைய வார்த்தைகள்லாம் கேட்டால் நம்மளாம் சின்ன வார்த்தையை சொன்னால் கூட நம்மளால் என்ன பண்ணிக்க முடியல, அதை தாங்கிக்க முடியல, ரொம்ப வேதனைப்படுறோம் இல்லையா? ஆனால் அவருக்கு தாங்க முடியாத வார்த்தைகள் கொடுத்து அவரை வேதனைக்குள்ளாக்குனாங்க. எப்படிப்பட்ட வேதனை பாருங்கள். சங்கீதம் 119:23 பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசிக்கொள்கிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். இங்கே பாருங்களேன், பிரபுக்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஆனால் நான் அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது பிரமாணங்களை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு விரோதமாக உட்காந்து நம்மளை பேசும்போது தெரியும், இவங்களாம் நமக்கு பேசிட்டு இருக்காங்க, நமக்கு அதிக பேசிட்டு இருக்காங்க, நம்ம கோவம் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க, தெரிஞ்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்முடைய எண்ணம் முழுவதும் அங்கே தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அப்படியல்ல, உமது பிரமாணங்களை நான் என்ன பண்ணுறேன். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தைகள் பாரு. உமது பிரமாணங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தியானிக்கிறேன். அதாவது உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன், வேதனையான நேரத்தில் உம்முடைய வசனத்தை நினைவு கூறுறேன். அதாவது இயேசு கிறிஸ்துவை அழித்து விட வேண்டும் என்று என்ன பண்றாங்க, அந்தகார லோகம் வந்து யூதர்களையும் ரோமர்களையும் என்ன பண்றாங்களா, ஏவி விடுறாங்களாம். அதாவது ஏசப்பாவை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு அந்தகார லோகம் என்ன பண்றாங்க, யாரெல்லாம் ஏவி விடுறாங்க, யூதர்களையும் ரோமர்களையும் என்ன பண்றாங்க, ஏவி விடுறாங்க. ஆனால் இயேசுவோ வேத வசனத்தை சார்ந்தே நின்றார். கர்த்தர் என்ன பண்றாரு, வேத வசனத்தை சார்ந்து. இப்படிப்பட்ட அனுபவத்தையே சங்கீதக்காரன் 119 87 பாருங்க, அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை நான் என்ன பண்ணல, விட்டுவிடவில்லை. அதாவது நம்ம தலைப்பு என்ன, வேதனை நடுவிலும் வேத வாக்கியங்களை அன்புடன் நிறைவேற்றினார் பார்க்கிறோம் இல்லையா? வேதனை நடுவில் அவர் வேதத்தை நேசித்தவராக, வேத வாக்கியங்களை நேசித்தவராக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆண்டவரை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது இல்லையா? நம்மளுடைய முதலாம் கற்பனை என்ன, யாத்திராகமம் 20:3 பார்க்கிறோம். நம்மளுடைய கட்டளை என்ன, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதான முதலாவது கற்பனை இல்லையா? அதுபோல தானியேல் 6:7 பார்க்கிறோம். என்ன சொல்றாரு, தரியு ராஜான்னு இருக்கார், அவர் என்ன பண்றாரு, அவரை மட்டும்தான் வணங்கணும். அதாவது அவர் சொல்றவங்கள மட்டும்தான் வணங்கணும். தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, யாதொரு விண்ணப்பங்களும் பண்ணக்கூடாதுன்னு கட்டளை பிறப்பிக்கிறார் இல்லையா? ஆனா
தானியேலும் அவருடைய நண்பர்களான சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வேதனையான சூழ்நிலையும் அவங்க வணங்கலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய இன்னல்களை சந்திக்கிறாங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க, ஏன் அவங்க வணங்கலை, எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கு, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்பட்ட வார்த்தை நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. அது கட்டளை. அதாவது சொல்லிட்டு போயிடலாம், இது நான் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள்லாம் பண்ணுவாங்க, இதை படிக்கணும்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், முடியாதுலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அது கட்டளை. அப்போ கட்டளைன்னா கண்டிப்பாக அது செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் கவனிங்க, அவங்க வணங்கலை, கட்டளை போட்டும் அவங்க வணங்காதனால அவங்க என்ன பண்ணுறாங்களா, நிறைய இன்னல்களுக்குள்ளே ஆளாக்கப்படுறாங்க. அது எப்படிப்பட்ட இன்னல்கள் பாருங்களேன். 7 மடங்கு அக்னி சூளைகள், 7 மடங்கு அக்னி சூளை சிங்க கபில போடுறாங்க. ஆனால் அந்த வேதனை மத்தியில் தேவனுடைய வார்த்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்களா, நினைவு கூறுறாங்க. கர்த்தர் தாமிங்க பாருங்களேன், ஆண்டவர் கூர்ந்து அவங்க வேதனை நடுவில் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்ததுனால, கர்த்தரே அவர்கள் வேதனை நடுவில் வேத வார்த்தையை நிறைவேற்ற முற்படுகிறதுனால ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கி என்ன பண்ணுறாரு, அவர்களை காப்பாற்றுகிறாரு. அதாவது பிரியமானவர்களை, நாமும் கூட வேதனையான சூழ்நிலைகளிலும் வேத வசனத்தை நேசித்து வேத வசனத்தையே வாசித்து வேத வசனத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை எல்லாம் என்ன பண்ணுவார், நம்மளுடைய வேதனையான சூழ்நிலைகளாகட்டும் வேற என்ன காரியங்களாகட்டும் கர்த்தரே அதை என்ன பண்ணுவார், நம்மளுக்கு மாற்ற வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது பாருங்க, இரண்டாவது தலைப்பு என்ன பாருங்க, சத்துருக்கள் நடுவில் வேத வசனத்தின் மீது உள்ள அன்பை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். முதலாவது வேதனை நடுவில் வேத வாக்கியங்களை அன்புடன் நிறைவேற்றினார். இரண்டாவது சத்துருக்கள் நடுவில் வேத வசனத்தை அன்புடன் நிறைவேற்றினார். எப்படி பாருங்க, நம் தேவன் அன்பே உருவானவர் அல்லவா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்பவுமே நம்ம பார்க்கும்பொழுது எப்படி அன்பு, அந்த அன்பு என்றாலே நம்ம யாரை நம்ம உடனே நம்ம நினைவுக்கு வருவது கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். அதாவது அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாத ரோமர்களும் யூதர்களும் அவரை என்ன பண்ணுவாங்க, சத்ருவாக பகைத்து அவரை என்ன பண்ணாங்க, நினைத்து அவரை நிறைய இன்னல்களை கொடுத்தாங்க. அவர்கள் செய்த கடும் உபத்திரத்தில் கூட பாருங்க, ஆண்டவர் வேத வசனத்தை நினைக்கிறார். அவர்கள் கொஞ்சமான தொல்லை கொடுக்கல கடவுளுக்கு. இந்த யூதர்களும் ரோமர்களும் அநேக இன்னல்களை கொடுத்தாங்க. அந்த நேரத்திலையும் அவர் என்ன பண்றாரு, வேத வசனத்தை என்ன பண்றாரு, நினைக்கிறாரு. ஏன், சத்துருக்கள் நடுவிலும் வேத வாக்கியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அதனால அவர் அதெல்லாம் பொருட்படுத்தல. கர்த்தருடைய வார்த்தை, வேத வார்த்தை நான் நிறைவேற்றப்பட வேண்டும், அதுதான் அவருடைய தாகம். அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலை இல்லையா? 4 முறை மாறி மாறி விசாரணை நடக்குது. இரவு முழுவதும் விசாரிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலை. அதனால பிலாத்து என்ன பண்ணுறாரு, தீர்ப்பளிக்கிறார். இவர் குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பளிச்சிட்டாங்க. ஆனால் தீர்ப்பளிக்கப்பட்டு குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டனையை அனுபவிச்ச முதல் யாருன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனாலும் பிலாத்து சொல்லிட்டாரு. ஆனாலும் அவருக்கு என்ன பண்ணாங்க, தண்டனை கொடுத்தாங்க. அதாவது பாருங்க, இது எங்க ஏசாயா 53:7 நம்ம படிக்கும் பொழுது இதை நம்ம இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. நான் நேரம் இல்லாதனால நான் கொஞ்சம் விரைவாக செல்றேன். அதாவது பாருங்க, கொடூரமானவர்களாக கொந்தளித்து பகைத்து பரிகாசம் கொண்டிருக்கிற சத்துருக்கள் நடுவில் இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன்னு சொல்றார். அதாவது சத்துருக்கள் நடுவில் என்ன சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? பரிகாசர்கள் என்ன பண்ண, மேலும் அந்த பரிகாசம் அதிகரிக்க செய்யுன்ற எண்ணத்துல சொல்றாரா? இல்லை. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெட்கப்படாம கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர் தாகமா இருக்கிறேன் என்று என்ன பண்றாரு சொன்னார். அதாவது சங்கீதம் 119:51 பாருங்களேன், அகந்தைக்காரர்கள் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை என்று வாசிக்கிறோம். அதாவது பரிகாசம் செய்ய சத்துருக்கள் நடுவில் அவர் வேத வசன தாகத்தை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். நாமும் நம்மை சுற்றியுள்ள சத்துருக்கள் பெருகினாலும் வேத வசனத்தில் அன்பு கூர்ந்து அதை நிறைவேற்ற நம்மை நாம் என்ன பண்ண வேண்டும், அர்ப்பணிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். கர்த்தருடைய எதனால் அவருடைய தாகம் என்பதை தேவ பிள்ளைகளாக அறிந்து கொண்டு அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அடுத்தது மூன்றாவதாக பாருங்க, சிறுமையின் நடுவில் வேத வசனத்தின் மீது அன்பு கூர்ந்தார். முதலாவது வேதனை நடுவில் பார்த்தோம், ரெண்டாவது சத்துருக்கள் நடுவில் பார்த்தோம், மூன்றாவது சிறுமை. அதாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிற இடத்துலையே ஆகட்டும், நம்ம குடும்பத்திலே ஆகட்டும், நம்மளை யாராவது ஒரு மட்டம் தட்டி பார்க்கும் பொழுது நமக்கு அது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? அதாவது பெருமைப்படுத்தவும் வேண்டாம், சிறுமைப்படுத்தவும் வேண்டாம்.
ஒரு அன்பு பாராட்டினாலே போதுன்ற நினைப்பு நமக்கு இருக்கும் இல்லையா? ஆனால் கர்த்தர் வந்து எவ்வளோ ஒரு பெரிய பரிசுத்தர். அவரை பாருங்க, எவ்வளோ ஒரு சிறுமைக்குள்ளாக நம்ம அதாவது சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு துணி கூட இல்லாமல் இருந்திருக்கார் இல்லையா? நம்ம கொஞ்சம் அதாவது சொல்லிடலாம், ஈஸியாக நம்ம எது வேணாலும் சொல்ல முடியும். ஆனால் அவர் பட்ட பாடுகள் அவருக்கு மட்டும்தான் அது என்ன பண்ணோம் தெரியும். கர்த்தராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அனுபவித்த சித்திரவதைகளை விவரிக்க முடியாத ஒரு சிறுமைகளை அவர் என்ன பண்ணார்? அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பட்ட சிறுமையை குறித்து ஏசாயா 53:2-3 நம்ம பார்க்குறோம். தீர்க்கதரிசி முன்னறிவித்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, 10,000களில் சிறந்தவர். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாங்க? 10,000களில் சிறந்தவர். ஆனால் சிலுவையில் தன்னுடைய அழகையும் சௌந்தரியத்தையும் இழந்தவராக தான் அவர் இருந்தார். அதுக்கடுத்தது, எல்லோராலும் விரும்பப்பட்ட இயேசு சிலுவையில் விரும்பத்தக்க ரூபம் என்ன பண்ணார்? இல்லாதிருந்தார். அவர் ஒருவரையும் அசட்டை பண்ணாதவர். ஆனால் சிலுவையில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக தான் காணப்பட்டார். ஒருவரையும் புறக்கணிக்காத இயேசு கிறிஸ்து யூதர்களாலும் ரோமர்களாலும் மனுஷர்களாலும் என்ன பண்ணாரு? புறக்கணிக்கப்பட்டவராக தான் அவர் இருந்தார். இவ்வளவு சிறுமையின் நடுவிலும் அவர் வேத வசனத்தை நேசித்து நிறைவேற்றபடி தாகமா இருக்கிறேன் என்று தன்னுடைய தவிப்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 119:109 பாருங்க, என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை நான் என்ன பண்ணல? மறவேன். அதாவது பாருங்களேன், அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரங்கள் உலக பிரகாரமாக நம்ம இருக்கிறோம். ஆனால் அவர் ஒரு நிமிடம் கூட தன்னுடைய வேத வார்த்தைகள் அவர் நினைக்காத நாளை நிமிடமும் அவர் கொஞ்சம் கூட இருந்திருக்காது போல இருக்கு. பாருங்க, உம்முடைய பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உடைய வேதத்தை நான் என்ன பண்ணல? மறவேன் என்ற வார்த்தையின்படி தன் மரண நேரத்திலும் இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை நிறைவேற்றுகின்றவராக தான் அவர் இருந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, சிறுமைகள் வந்தாலும் வேத வசனத்தையே நாம் நேசிப்போம். சிறுமைகள் மாறும், ஆத்தும தாகம் நம்முடைய தீரும் சொல்றாங்க. வேத வசனத்தின் மீது தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு மற்ற தாகத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். நம் வேத வசனத்தின் மீது தாகத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. அப்பொழுது தான் நமக்கு வேறு தாகம் இருக்கும் இல்லையா? உலக பிரகாரமான தாகங்கள் இருக்கும் இல்லையா? அந்த தாகத்தையும் அவர் என்ன பண்ணுவாரா? மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. அதனால அன்பு பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்கிறவர்களாகவும் அதை வாசித்து அதன்படி நடக்கிறவர்களாகவும் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய சிறுமைகள் மாற கர்த்தர் உதவி செய்வார். இப்படியாக 5ஆம் வார்த்தை 3 இடங்கள்ல பார்த்தோம். வேதனை நடுவில் தன்னுடைய வேத வாக்கியங்களை அன்புடன் நிறைவேற்றினார். 2வதாக சத்துருக்கள் நடுவில் தன்னுடைய வேத வாக்கியங்களை அன்புடன் நிறைவேற்றினார். 3வது சிறுமையின் நடுவிலும் வேத வாக்கியங்களை நிறைவேற்றினார். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக.